484 வருஷமா நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னா நம்பீங்களாடா? ஆமா மக்களே, நம்ம 484 ஆண்டு திருவிழாவை நம்ம தங்கச்சி மன புண்ணிய சந்தியாப்பர் கோயில் திருவிழா தாங்க நான் இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம். சோ இன்னைக்கு தான் மக்களே நம்ம கோயில வந்து கொடி ஏற்றிருக்காங்க. சோ இங்க கோயிலோட தலைப்பே வந்து எம்மதம் சம்மதம் தாங்க. நம்ம கிறிஸ்டின் மக்கள் மட்டும் இல்லாம இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாரும் சிறப்பிக்கிற திருவிழா தாங்க புனித சந்தியாப்பர் திருவிழா. சோ நம்ம தீவு மக்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் வந்து ஜேஜேன்னு நம்ம திருவிழா வந்து கொண்டாடிட்டு போவாங்க. சோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை பார்க்கலாமா? நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க கொடிமரம் வந்து தேக்கில செய்யப்பட்ட கொடிமரம் மக்களே. இந்த கொடிமரம் ஊன்றக்கு ஒரு 20-30 பேர் சேர்ந்துதாங்க இந்த கொடிமரத்தை ஊன்றுவாங்க. இப்ப நீங்க மேல பாத்துக்கிட்டீங்க தாத்தா, அந்த தாத்தாக்கு வந்து கிட்டத்தட்ட 60-70 வயசு இருக்கு மக்களே. அவங்கதான் மக்கள் இவ்வளவு வருஷமா கொடிமரத்து மேல ஏறி சரி செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து நிறைய ஒரு அற்புதம் நடந்திருக்கு மக்களே. நைட்டு வந்து இங்க கோயில் கத்து நிறைய பேர் தூங்குவாங்க. சோ அவங்கள நிறைய கதை சொல்லுவாங்க. நைட்டு வந்து சந்தியாகப்பர் வந்து குதிரையில வந்து வந்துட்டு போனாரு, அதோட தடை இருக்குது, எங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு, நிறைய பேர் இதை வந்து சொல்லி என் காதாலே கேட்டிருக்கேங்க. சோ இப்படி ஒரு திருவிழா வந்து நீங்க கேள்விப்படலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே.